ஏன் மணி அடிக்கிறாங்கன்னு தெரியுமா? கோவிலுக்கு போனாலே நம்ம முதல்ல பண்ற விஷயம் மணி அடிக்கிறது தான். ஆனா அது எதனால பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இதுக்கு பின்னாடி ஆன்மீக காரணமும் இருக்கு, அறிவியல் காரணமும் இருக்கு. கோவில் அடிக்கிற மணி ஓசைக்கும் மனிதர்களோட மூளைக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதா இந்து சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கு. பொதுவா கோவில்ல இருக்க மணியானது சாதாரண உலோகத்திலேயே செய்யப்பட்டதில்ல. இது ஈயம், தாமிரம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மெக்னீசியம் இப்படின்னு பல்வேறு உலோகத்தால தான் செய்யப்பட்டிருக்கு. மணியை அடிக்கிறப்போ அந்த மணியில இருந்து ஓம்ன்ற வார்த்தை ஒலிக்குது. இது மனசை லேசாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு போய் இறைவனோட இணைக்குதுன்னு கூறப்படுகிறது. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா மணி ஒரு முறை ஒலிக்கும் பொழுது 7 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த அதிர்வலைகள் நம்மள சுத்தியே தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம 528 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒலியை உண்டு பண்ணுது. இந்த ரெண்டும் நம்மளோட இடது வலது மூளையை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த சமயத்துல ஃப்ரெஷ் மைண்ட் செட்ல நம்ம வேண்டுதலை வைக்கவும் உதவி பண்ணுது. தெய்வீக அதிர்வலைகள் கோவில் முழுவதும் நிறைந்திருக்கும். நாம் எழுப்பும் மணி ஓசையால் கற்பகிரகத்தில் உள்ள சுவாமி சிலைகளில் உள்ள அதிர்வலைகள் தூண்டப்படுவதாகவும் இதனால் பக்தர்கள் இறைவனிடம் முன்வைக்கும் வேண்டுதல்கள் வெகு விரைவிலே நிறைவேறும் என்பது ஐதீகம். அதனாலதான் நம்ம கோவிலுக்குள்ள போகும்போது மணி அடிச்சுட்டு சாமியை வணங்க ஆரம்பிக்கிறோம். இனிமே கோவிலுக்கு போகும்போது முக்கியமா மணி அடிச்சுட்டு உள்ள போங்க. அது உங்க மனசை இன்னும் நிம்மதி அடைய செய்யும்.